வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் அண்ட் இன்செக்ட் ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2 ஆண்ட் ஸ்பெஷல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேக்ட் நம்பர் 1. உங்களுக்கு தெரியும் நிறைய ஹனிபீ சேர்ந்து தான் ஹனி கோம்பை உருவாக்கும். அப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஹனிபீ தன்னோட வாழ்க்கை முழுக்க எவ்வளோ தேனை கண்டுபிடிச்சிருக்கும் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒரு ஒர்க்கர் பீ தன்னோட லைஃப் ஃபுல்லாகவே வெறும் 1/12 ஸ்பூன் தான் ஹனியை கண்டுபிடிச்சிருக்கும். விச் மீன்ஸ் ஒரு 12 பீஸ் சேர்ந்தால் மட்டும்தான், அதுவும் தன்னோட லைஃப் ஃபுல்லாக கொடுத்தா மட்டும்தான் 1 டீஸ்பூன் ஆஃப் ஹனியே கிடைக்கும். அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க, எத்தனை ஹனி பீஸ் சேர்ந்தால் ஒரு ஹனி கோம்பு உருவாகும். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபேக்ட் நம்பர் 2. ஒரு ஹிப்போபொட்டமஸ்னால் ஒரு ஸ்போர்ட்ஸ்காரை ஸ்வாலோ பண்ணுற அளவுக்கு தன்னோட வாயை பெருசாக விரிக்க முடியுமா? ஃபேக்ட் நம்பர் 3. நம்மள பல பேர் கண்டிப்பாக ஜோம்பிஸ் ஜேர்னலில் கண்டிப்பாக படம் பார்த்துருப்போம். ஆனால் அதெல்லாம் ரியல் லைஃப்பில் சாத்தியம் இல்லை. ஆனால் ரியல் லைஃப்பில் ஹியூமன்ஸால் ஜோம்பிஸாக மாற முடியாது, ஆனால் ஆண்ட்ஸால் ஜோம்பிஸாக மாற முடியும். ஃபேக்ட் நம்பர் 4. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இயர்ஸ் ஆளை மட்டும்தான் கேட்க முடியும். அது இல்லைன்னா நம்மளால் எதையுமே கேட்க முடியாது. ஆனால் ஆண்ட்ஸுக்கு இயர்ஸ் இல்லாமையே கேட்க முடியுது. அதுக்கு காரணம் அது மண்டையில் இருக்க ஆண்டனாஸ்னு சொல்கிற சின்ன சின்ன ஒயர் லைக் ஸ்ட்ரக்சர் தான். ஃபேக்ட் நம்பர் 5. உங்களுக்கு தெரியும் நம்ம ஹோமில் எல்லாருக்கும் ஸ்பெசிஃபிக்கான வேலை இருக்கும். நம்ம அம்மா சமைப்பாங்க, நம்ம அப்பா வேலைக்கு போவாங்க, பசங்க ஸ்கூலுக்கு போவாங்க. ஆனால் இதே விஷயம் ஆண்ட்ஸுக்கும் நடக்கும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆண்ட்ஸில் நிறைய டைப் இருக்குது. அதில் ஒரு 4 டைப் நீங்கள் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப் ஒர்க்கர் ஆண்ட்ஸ், அடுத்து சோல்ஜர், அடுத்து ட்ரோன், அடுத்து குயின். இந்த குயின் தான் எல்லா ஆண்ட்டோட முக்கியமான ஆண்ட். ஃபேக்ட் நம்பர் 6. உங்களுக்கு தெரியும் நம்மளால் ஜிம்முக்கு போனோடனே தம்பிள்ஸை தூக்க முடியாது. நம்மளுக்கு அது தூக்க ஒரு நல்ல ட்ரைனிங் தேவை. ஆனால் ஆண்ட்ஸ்னால் எந்த விதமான ட்ரைனிங்குமே இல்லாமல் அதை விட 10 to 30 டைம்ஸ் அதோட அதிக வெயிட்டை தூக்க முடியும். அதாவது அதோட வெயிட்டை விட 10லேருந்து 30 மடங்கு அதிக வெயிட் உள்ள பொருட்களை கூட அதெல்லாம் தூக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 60 kg இருக்கீங்க, ஒரு 5 கிலோ தம்பிள்ஸ் கூட உங்களால் போனோடனே தூக்க முடியாது. ஆனால் ஆண்ட்ஸுக்கு அதோட பாடி வெயிட்டை விட அதிகமான வெயிட் இருக்க பொருளை கூட ஈஸியாக தூக்கிடும். ஃபேக்ட் நம்பர் 7. உங்களுக்கே தெரியும் நம்ம ஊர்லலாம் நிறைய பேர் வீடு இல்லாமல் இருப்பாங்க. சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆண்ட்ஸ் கூட ஹோம்லெஸ்ஸாக தான் இருக்கும். இந்த எறும்புல என்ன பண்ணுன்னா டெம்பரவரியாக அப்போதைக்கு நைட் டைமில் ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டிட்டு காலையில் ஆனவுடனே அது திருப்பியும் தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சிடும். இந்த எறும்பு எப்போ இந்த மாதிரி டெம்பரவரியாக வீடு கட்டி வாழ்கிறத எப்போ நிறுத்தும்னா, குயின் ஆண்ட் முட்டை பொறிக்கிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஃபேக்ட் நம்பர் 8. உங்களுக்கே தெரியும் உலகத்தில் நம்ம ஹியூமன்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கோம், அண்டார்டிகாவை தவிர. ஆனால் எறும்பு இருக்குல்ல, அது கூட உலகத்தில் எல்லா இடத்துலையுமே இருக்கும், அதுவும் அண்டார்டிகாவை தவிர. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ அறிவு இருக்க நம்ம ஹியூமன்ஸ் கஷ்டப்பட்டு எல்லா இடத்தையும் கண்டுபிடிச்சா, இத்தினோடு ஒரு பூச்சி மாதிரி இருக்க ஆண்ட் கூட எல்லா இடத்தையும் கண்டுபிடிச்சிருக்கு. ஃபேக்ட் நம்பர் 9. உங்களுக்கு தெரியும் நம்ம பாடியில் இருக்க எல்லா ஃபங்க்ஷனுக்குமே காரணம் நம்ம பிரெயின் தான். ஹார்ட் துடிக்கிறதுலேருந்து எல்லா விஷயத்துக்குமே அதான் காரணம். ஒரு உயிரினம் அது இல்லாமல் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதாவது பிரெயினே இல்லாத உயிரினம் அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஸ்டார் ஃபிஷ் தான். நம்ம ஸ்டார் ஃபிஷ்ஷுக்கு பிரெயினே கிடையாது. ஃபேக்ட் நம்பர் 10. உங்களுக்கே தெரியும் மழை காலத்தில் இந்த மஸ்கிட்டோஸோட தொல்லை நம்மளால் தாங்கவே முடியாது. கொசுவை கொல்றதுக்கு நிறையா பத்தி கொசு பேட்னு நிறைய வாங்கி வைப்போம். ஆனால் நான் சொல்கிற இந்த உயிரினத்தை நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா வெறும் 1 ஹவரில் 1200 மஸ்கிட்டோஸ் சாப்பிட சொல்ல நம்புவீங்களா? ஆனால் அது சொல்லிட்டு தான் ஈஸி, அதால் உங்களை வாங்கிலாம் வைக்க முடியாது. காரணம் ஐயா, இந்த பையன் ரொம்ப பேசுனதாக பதில் சொல்ல மாட்டேங்கானே. அது வேற யாரும் இல்லை, இவர் தான். எது இவனா?